என் பேர் லக்ஷ்மி. நான் மதுரையிலேருந்து வரேன். எனக்கு இந்த எப்பியோனை பற்றி முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு யூடியூப்பில் பார்த்தேன். ப்ளஸ் எங்கள் அக்காவும் சொன்னா, இந்த எப்பியோன்னு ஏதோ ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது, அதை நீ ட்ரை பண்ணால் என்ன, உனக்கு முட்டு வலி பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்கிறையே அப்படின்னா. முட்டு வலிக்கு நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டேன். பெரிய பெரிய ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கூட நான் போனேன். எல்லாருமே இப்போ அவங்க பார்த்துட்டு இப்போ முட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், ஆனால் இப்போது கொஞ்சம் நாள் கழிஞ்சு பண்ணலாம், அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. பட் எனக்கு இருக்க கொஞ்சம் கிராஜுவலாக பெயின் இருந்துகிட்டே இருந்தது. ப்ளஸ் என் பாடி வெயிட் எல்லாமே முட்டில் போய் விழுந்ததுனால கூட கொஞ்சம் பெயின் இருந்தது. அப்புறம் இந்த எப்பியோனை எங்கள் அக்காவும் ரெக்கமெண்ட் பண்ணால், அதை பார்த்த உடனே எனக்கு சரி நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணித்து. சரின்னு சொல்லிட்டு நான் எப்பியோனை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சர்ச் பண்ணி பார்த்த உடனே டாக்டர் சேத்தன் அவங்களோட இது ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தா. சரி, அது நிச்சயமாக நம்ம ட்ரை பண்ணணும். இத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம போயிட்டோம், இதை நம்ம ட்ரை பண்ணால் என்ன, அதுவும் கத்தி இல்லாமல், ரத்தம் இல்லாமல், ஒரு சர்ஜரி இல்லாமல் இப்படி பிரமாதமாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குனாக்க அது நிச்சயமாக எல்லாருமே லைக் பண்ணுவாங்க இல்லையா? அதனால் சரின்னு சொல்லிட்டு நானும் அந்த மாதிரி நிச்சயமாக நம்ம போகணும் அப்படின்ட்டு வந்தவுடனே எனக்கு அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப பிடிச்சிருந்தது ஹாஸ்பிட்டலில். அங்கே இருக்கிற அத்தனை ஒர்க்கர்ஸு, அத்தனை ஸ்டாஃபு எல்லாமே அப்படி ஒரு இன்முகத்தோட, அப்படி ஒரு டிசிப்ளினோட, அப்படி அவங்க வரவேற்கிறத பார்த்த உடனே எனக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் எனக்குள்ளே எனக்கு தோணித்தேன். சரி, எனக்கு நிச்சயம் இங்கே ஏதாவது ஒரு ரெமெடி கிடைக்கும் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்குள்ளேயே வந்தது. அப்புறம் நான் டாக்டரையும் சந்தித்து இந்த மாதிரி எனக்கு முட்டு வலி எனக்கு ரொம்ப இருக்கிறது, இந்த தேய்மானம் இருக்கிறது, நான் ஏற்கனவே எக்ஸ்ரே எடுத்தது எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட நான் காமிச்சேன். அவங்க பார்த்துட்டு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு சர்ஜரியும் இல்லாமல் உங்களுக்கு நான் பிரமாதமாக நாங்கள் இது பிளாஸ்மா தெரப்பியில் உங்களுக்கு பிரமாதமாக நாங்கள் ஆக்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு அவங்க சொன்ன உடனே எனக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்தது. ஏன்னா அந்த அனஸ்தீசியா கொடுத்து நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து, அப்புறம் அதுக்கு முன்னாடி டெஸ்டிங்ஸ் எல்லாம் பண்ணி இது பண்ணி ஐயோ என்னடான்னு பயந்துன்னு இருந்ததுக்கு இது எவ்வளோ ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரி இவங்க என்னை உள்ளே கூட்டின்னு போய் ஒன்றுமே இல்லை, ஒரு மேஜிக் மாதிரி சும்மா ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை போட்டால் முட்டில், அவ்வளோதான். எவ்வளோ நல்லா எனக்கு ஒரு ரெமெடி கிடச்சிது. அது ரொம்ப பிரமாதமாக எனக்கு ரெமெடி கிடச்சிது. அப்புறம் அதே மாதிரி எனக்கு ஒரு 15 டே அவங்க டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்தது, அவங்க சொன்ன சின்ன சின்ன எக்ஸசைசஸ்ஸு இதெல்லாம் பண்ணி எனக்கு பிரமாதமாக கிடச்சிது. சேத்தன் டாக்டர் இதில் ரொம்ப பிரபலமாக, அவங்க பிரமாதமாக ஒரு இன்முகத்தோட, ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட, ஒரு ஈகோ இல்லாமல் அவங்க பிரமாதமாக இந்த மாதிரியெல்லாம் அவங்க பேஷண்ட்ஸை டீல் பண்ணி அவங்க இந்த மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வரணும். இது எல்லாருமே ஊரில் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாமல் இதை எப்படி பண்ணிக்கலாம், நம்ம எப்படி ப்ரொலாங் பண்ணிக்கலாம், இந்த வலி இல்லாமல் எப்படி நம்ம நீயை ப்ரொலாங் பண்ணிக்கலாம்னு அத்தனை பேர் கற்றுக்கணும். நிச்சயமாக இங்கே நீங்கள் அத்தனை பேர் பயன்படணும்னு நான் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிறேன்.